அவங்களுக்காக நான் திரும்பி ஒரு இது பண்ணுறேன். நீ பண்ணுங்க. இப்படி எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு சின்ன ஓலை இப்படி வச்சு இப்படி பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு வச்சு ஓலையை உள்ள விடுறோம். உள்ளே விட்டுட்டு இது கீழே வருது, திருப்பி மேலே வருது, வந்து இதுக்குள்ளே வச்சு இப்படி வச்சுக்கிறோம். இந்த ஓலைக்கு மேலே வந்து இந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்க வரல ஏதோ ஒரு வச்சுட்டிங்களா? இதை என்ன பண்ணுங்க, இது எடுத்து இதுக்குள்ளே சொல்லுங்க. அது இதுக்குள்ளே இதுக்குள்ளே சொருவி வெளியாடுங்க. நீ இழுத்துருங்க, இது மேலே ஒன்றும் இல்லை, இழுத்துருங்க. அவ்வளோ இழுங்க, நல்லா இழுங்க. அவ்வளோ எல்லாமே அதேமாதிரி எல்லாமே எடுத்துட்டு 4 பக்கமாக 4 இழுங்க. இந்த பக்கம் இருக்கிறது சின்னதாக வர மாதிரி பண்ணிக்கங்க. ரொம்பலாம் எங்கே பாருங்க, ரொம்ப நெசுக்கிற மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி லேசாக டைட்டாக இழுத்து டைட்டாக இழுங்க. கொடுங்க. இதை கொஞ்சம் இழுத்துட்டீங்க, இங்கே விட்டுட்டீங்க. இல்லை உடலை இந்த பக்கம் ஒரு பக்கம் இழுத்ததுனால ஒரு பக்கம் இதாகிடுச்சு, டைட் ஆகிடுச்சு. இழுக்கும் போது அந்த டைட் ஆகணும். ஆனால் அந்த ஓலைக்கு அகலத்தை தாண்டி சுருங்க விடுது, அதான் மெயின். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ டைட் பண்ணிட்டோமா, இப்போது இது பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இது ரெண்டும் ஒரு நேர்கோட்டில் நடுவில் இது போகுது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பக்கவாட்டில் சைடில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், கத்தி, வெள்ளை கலர் கத்தி, இது என்ன பண்ணுறோம், இதுக்கு பக்கவாட்டில் இங்கே கட் பண்ணுறோம், இப்படி கட் பண்ணிடுறோம். அதே மாதிரி இதுக்கு பக்கவாட்டில் கொஞ்சம் தள்ளி இப்படி கட் பண்ணிடுறோம். அது மாதிரி கட் பண்ணிடுறோம். ஒரு 5 நிமிஷம் இருங்க, அவங்க முடிச்சுடுங்க. கத்தி எப்பவுமே க்ளோஸ் பண்ணி வச்சுங்க கையில். இப்போ என்ன பண்ணு, இந்த பக்கவாட்டில் இருக்கிற ஓலையை எடுத்து இதுக்குள்ளே கவனிங்க, இதுக்குள்ளே விட்டு வெளியே எடுக்கு. அதுக்கப்புறம் நிறைய சொல்லி கொடுத்தங்க. நீங்கள் இப்போ தான் வரீங்க, திரும்பி அதே குருவியே வரீங்க. ஃபுல்லாக இழுத்தாச்சு. இது திரும்பி சுற்றிட்டு அதே மாதிரி அதையும் எடுத்து இதுக்குள்ளே விடணும். இல்லை பாருங்கள், இது இப்படி வச்சிட்டிங்கன்னா இதுதான் பக்கவாட்டத்தில் இருக்குது, இது நேரில் இருக்குது, இதுதான் இதுக்குள்ளே போகணும். பக்கத்தில் இருக்கிறது நேராக போய் முழுங்க. ஆச்சுங்களா? இப்போ இது வால் பகுதி, இது உடல் பகுதி. இப்போ தலைப்பகுதியை நம்ம உருவாக்க போகிறோம். கவனிங்க, இது என்ன பண்ணுறோம், முதல் கவனிங்கன்றது ரொம்ப முக்கியமானது, பண்ணாதீங்க. கவனிங்க, இது என்ன பண்ணுறோன்னா, ஒவ்வொரு டைமும் மடிக்கிறோம் பார்த்தீங்களா, இது மடிக்கும் போது ஒட்டி இந்த லைன் இருக்குது பார்த்தீங்க, இந்த லைன் ஒட்டி தான். அதான் சொன்னேன், நட்சத்திரம் சொன்னேன், மடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, இப்படி மடிச்சிடுவாங்க. இல்லை கொஞ்சம் இவ்வளோ கேப், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இது இவ்வளோ கேப் வரும். இந்த லைன்னா இந்த லைன் வரணும் ஒட்டி, இந்த கிராஸ். அப்படி தான் அந்த கோணங்களை வந்து சரியாக வரும். கோணங்கள் சரியாக இருந்தால் தான் வடிவமைப்பு டைட்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், அப்போ நேர் வரணும். நேர் வச்சு இப்போ அழுத்தி விட்டுருணும். அதே இங்கே கவனிங்க, இது வந்து இப்படி உள்ளே வருதுங்களா, அதே மாதிரி இதுவும் இந்த பக்கத்துலேருந்து உள்ளே வரும். பண்ணுங்க. மடிச்சிட்டிங்களா? இப்போ இதை முக்கோணம் மாதிரி கீழே மடிங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைன் இருக்குதா, அந்த லைனை ஒட்டின மாதிரி இதை மடிங்க. இங்கே பாருங்க, இங்கே கவனிங்க, உள்ளே மடிங்க, உள்ளே அந்த லைன் ஒட்டின மாதிரி மடிங்க. அதுவும் அதே மாதிரி ரெண்டுமே உள்ளே மடிங்க.
மடிச்சிட்டிங்களா? இப்போ இப்படி வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணணும், இந்த ஓலையை கவனிங்க. இந்த 2 ஓலை இருக்குது, இந்த பக்கம் இருக்க ஓலையை மேலே இப்படி ஏற்றணும். மேலே ஏற்றி இப்படி அழுத்துங்க. நல்லா ஒட்டி, அது எந்த இது நீங்கள் பயப்பட தேவையில்ல, வெடிக்க போகிறதில்ல, எதுவும் ஆக போகிறதில்ல, எதுவும் ஆகாது. அதை மேலே ஏற்றுறீங்களா? மேலே ஏற்றி கவனிங்க. இந்த முக்கோணம் மாதிரி இந்த மலை இருக்குல்ல, இந்த மலையை மாதிரி இருக்கிறத இப்படி சுற்றி இந்த பக்கம் வந்து திருப்பி இப்படி கீழே வருது. புரியுதுங்களா? ஆ ஆ ஆச்சுங்களா? இது என்ன பண்ணு, திருப்பி கீழே இறக்கின ஓலையை இப்படி சாய்ங்க. இந்த பக்கம் இந்த பக்கம் சாய்ச்சிங்கன்னா இங்கே இந்த கேப் இருக்குதா, அதுக்குள்ளே இது உள்ளே சொல்லுங்க. இந்த கேப் நல்லா இழுத்துருங்க. நல்லா இழுங்க, டைட்டாகவே இழுங்க. இழுத்துட்டிங்களா? நல்லா இழுங்க. நீங்கள் லூஸாக பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆரம்பத்தில் மடிச்சுட்டு இருப்பீங்க. ஓகே. இப்போ இழுங்க, நல்லா இழுங்க. அதுக்கு முன்னாடி இப்போ இந்த பக்கம் நம்ம கட் பண்ணிடுறதுனால இதில் அப்படி சொல்லிக்கிட்டோம், இந்த பக்கம் எதுவுமே இல்லை. என்ன பண்ணால் அது மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணிங்க. இங்கே இந்த இடத்துல இப்படி கட் பண்ணியிருக்குல்ல, அதேமாதிரி இந்த இடத்துல ஒரு லேசாக ஒரு கட்டிங். இங்கே கட் பண்ணிட்டீங்களா? இப்போது இது என்ன பண்ணுறோம், இந்த ஓலை இருக்குல்ல, இது இந்த பக்கம் மேல் வெளியே அந்த பக்கத்தில் மேலே மடக்கி இந்த மலையை சுற்றி கீழே இறக்கி மடக்கி திருப்பி எடுத்து இதுக்குள்ள இங்கே பாருங்க இதுக்குள்ள சொருவி அது கிழிச்சு வைய வெளியே வரணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இழுத்தாச்சு, நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வால் லேசாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி 2 உப்பாக அப்படி கட் பண்ணிக்கிறோம். அதேமாரி இந்த ரெக்கை 2யும் அதேமாரி லேசாக இந்த வருங்க. இதான் முடிஞ்சிச்சுங்க. இப்போ நீங்கள் அதேமாரி நீங்களே கட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. இதை வந்து நீங்கள் வந்து தோரணம் மாதிரி தொங்க விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துருப்பீங்களே, இந்த மாதிரி தொங்க விட்டுட்டு அடியில் பூ வச்சு தொங்க விட்டுக்கலாம், இல்லை மேலே பூ வச்சு தொங்க விட்டுக்கலாம். இல்லை இங்கே வந்து கட்டி வீட்டில் வாசப்படியில் தனியாகவே இப்போ நான் சொன்ன மாதிரி நட்சத்திரம் ஒன்று, குருவி ஒன்று, வேறு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு ஒரு தோரணம் மாதிரி தொங்க விடலாம். இல்லை எங்கே ஒரு கீ செயின் மாதிரி போட்டு கீ செயின் மாரி பேக்கில் மாட்டிக்கலாம். என்ன வேணாலும் நம்ம வேணுன்ற மாதிரி பண்ணிக்கலாம். அது நீங்கள் பனை ஓலையில் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ரொம்ப நாள். இப்போ தென்னை ஓலைன்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஒரு 2-3 நாளைக்கு நல்லா இருக்கும். அதுக்காக கொஞ்சம் சுருங்கும், வேறு ஒன்று.